ரூமா இம்பியன் பங்சா ஜோஹோர் வீட்டுத் திட்டத்தில் வீடு வாங்கித் தருவதாக கூறி 2 நபர்களிடம் மொத்தம் 24,000 ரிங்கெட்டை மோசடி செய்ததாக 2 பெண்கள் மீது ஜோஹோர் பாரு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. நீதிபதி டத்தோ அமாட் கமால் அரிஃபின் இஸ்மாயில் முன்னிலையில் குற்றப்பத்திரிகை வாசிக்கப்பட்ட போது தங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டை அரசு ஊழியரான தேன்மொழி, குடும்ப மாது வித்தாரா ஆகிய இருவரும் மறுத்து விசாரணை கோரினர். யயாசான் சுல்தான் இப்ராஹிம் ஜோஹோர் அறவாரியத்தின் அதிகாரிகள் என்று தங்களை அடையாளம் கூறிக்கொண்ட இந்த இருவரும் RIPJ வீடமைப்பு திட்டத்தில் வீடு வாங்கி தருவதாக ஒருவரிடம் 8,000 ரிங்கிட்டும் மற்றொருவரிடம் 16,000 ரிங்கிட்டும் பெற்றனர் என்று குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இவர்கள் அந்த அறவாரியத்தின் அதிகாரிகள் இல்லை என்ற உண்மை தெரிந்ததும் ஏமாற்றும் நோக்கத்தில் அவர்கள் இப்பணத்தை பெற்றிருப்பதாகவும் குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டது. கடந்த 2021 பிப்ரவரி 21ஆம் தேதி காலை 11 மணியளவில் செத்யா டிராபிகா எனும் இடத்தில் உள்ள ஒரு உணவகத்தில் அவர்கள் இக்குற்றத்தை புரிந்ததாக சொல்லப்பட்டது. மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் இந்த வழக்கை நடத்துகிறது. இருவரையும் தலா 8,000 ரிங்கிட் ஜாமீனில் ஒரு நபர் உத்தரவாதத்துடன் விடுவிப்பதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.